தம்மால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையின் எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரியக் கண்டேன். சீர்கொண்ட காவிரி சூர் தென்னரங்கத்து எம்பேரான் பார்கொண்ட தாளை பரவி தொடர்ந்து நாம் கம்பனில் ஒன்பான் சுவை என்ற தலைப்பிலே நவரச ராமாயணம் என்ற பொருண்மையிலே நாம் தொடர்ந்து பொழிவினை அனுபவித்து வருகின்றோம். அதிலே இன்றைய பொழிவிலே நாம் காண இருக்கும் ரசம் மெய்ப்பாடு தொல்காப்பியர் வகைப்படுத்தி இருக்கின்ற எண்வகை மெய்ப்பாட்டிலே மருட்கை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மெய்ப்பாடு. மருட்கை என்ற சொல்லுக்கு மருட்சி ஒரு வியப்பினை ஏற்படுத்துவது. நகையே அழுகை இழிவரல் மருட்கை என்று 4ஆவதாக வகைப்படுத்தி இருக்கின்றார் தொல்காப்பியர். அந்த மருட்கை என்ற சொல்லுக்கு வியப்பு, ஆச்சரியம் என்ற பொருளை தமிழ் நமக்கு சொல்கின்றது. இதை கம்பர் தன்னுடைய காப்பியத்திலே வியப்பு என்கின்ற மெய்ப்பாட்டினை எங்கெங்கு எப்படியெல்லாம் கையாண்டிருக்கின்றார் என்று நாம் பார்த்தோமேயானால், இந்த வியப்பு என்கின்ற மெய்ப்பாட்டின் கீழ் நான் உங்களுக்கு இன்று வழங்க இருக்கின்ற பொழிவிலே 2 வகையாக பிரித்திருக்கின்றேன். முதலாவது கம்பர் வியப்படையும் சில இடங்கள், 2வது கம்பர் நம்மை வியக்க வைக்கும் சில இடங்கள் என்று நாம் 2 பகுதியாக இதை பார்க்க இருக்கின்றோம். கம்பர் எப்படி சில இடங்களிலே தன்னையே வியந்து கொண்டு வியப்படைகின்றார் என்றும், சில இடங்களிலே கம்பர் நம்மை எப்படி வியக்க வைக்கிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். கம்பரே ஒரு வியப்புக்குறிதான். கம்பர் நம்மை வியக்க வைப்பதை பற்றி நாம் பேச வேண்டுமென்றால் ஒரு பொழுது போதாது. அதையே நாம் தொடர்பொழிவாக நிகழ்த்துகின்ற அளவுக்கு பல வகையான செய்திகளையும் அறங்களையும் கற்பனை நயங்களையும் சந்தங்கள் என்று பல வகையாக கம்பர் கையாண்டிருக்கின்றார். முதலாவதாக கம்பர் எங்கே வியப்படைகின்றார் என்று பார்த்தோமேயானால் பல இடங்களிலே கம்பர் தன்னுடைய வியப்பினை பதிவு செய்கின்றார். அனைவருக்குமே கம்பராமாயணத்திலே பரிச்சயமான ஒரு பாடல் இருக்கின்றது. கம்பர் ராமனின் அழகை வியந்து ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் என்பது இது அனைவரும் பெரும்பாலான மேடைகளிலே பெரும்பாலான புலவர்களால் பதிவு செய்யப்பட்ட ஒரு காட்சி. வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று ராமனுடைய அழகை வியந்து சொல்லும் போது கம்பர் ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம். இதை குறித்து பல அறிஞர்கள் விரிவாக பேசிவிட்டதால் அதை நாம் இன்று பார்க்க போவதில்லை. மாறாக கம்பர் சீதையை நினைத்து சீதையினுடைய அழகை எப்படி வியக்கின்றார் என்பதை முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் முடிவாகின்றது. சீதையை மணமேடைக்கு அழைத்து வருவதற்காக தோழிமார்கள் அலங்காரம் செய்கின்றார்கள். ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு முன்பு அலங்காரம் என்பது அவளுடைய அழகினை மெருகூட்டுவதாக, அழகுக்கு அழகு சேர்ப்பதாக அமைவதாகத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் கம்பர் இங்கே வித்தியாசப்படுகின்றார். கம்பர் இங்கே பதிவு செய்யும் போது சொல்கின்றார், கையிலே தேவாமிர்தம் இருக்கின்றது, இந்த தேவாமிர்தத்திலே சுவை குறைவாக இருக்கிறது என்று சொல்லி யாராவது சர்க்கரையை சேர்ப்பார்களா? அதுபோல அழகே உருவான ஒரு பெண்ணுக்கு அணிகலன்களை எல்லாம் அணிவித்து அலங்காரம் எல்லாம் செய்து அவளுடைய அழகை மறைக்கின்றார்களே இந்த மூடர்களின் மனத்தினை என்ன சொல்வேன் என்று கம்பர் கேட்கின்றார். அமிழ்தினை சுவை செய்தென்ன அழகினுக்கு அழகு செய்தார், இமிழ்திரை பறவை ஞாலம் ஏழைமை உடைத்து மாதோ. இந்த உலக மக்களின் மூடத்தனத்தை நான் எங்கே போய் சொல்லிக் கொள்வேன்? அழகே உருவான இயற்கையாக அழகான அந்த சீதையை அலங்காரம் என்று சொல்லி நகையெல்லாம் அணிவித்து அந்த அழகையெல்லாம் மறைத்து விட்டார்களே என்று கம்பர் வருத்தப்படுகின்றார். பின்னர் கேசாதி பாதமாக சீதையை வர்ணிக்கின்றார். தோழிமார்களெல்லாம் அலங்காரம் செய்கின்ற பொழுது கேசமான முடியிலே தொடங்கி பாதமாக அடியிலே முடிப்பதாக கேசாதி பாத வர்ணனையை கம்பர் மிக அழகான ஒவ்வொரு பாடலுமே நாம் அனைவரும் படித்து வியப்படைய வேண்டிய ஒரு பகுதி. கோலம் கான் படலம் என்கின்ற படலத்திலே பாலகாண்டத்திலே சீதையை கேசாதி பாதமாக ஒவ்வொரு இடமாக கம்பர் வர்ணிக்கும் போது சொல்கின்றார். காதிலே
ஜிமிக்கி என்று சொல்லுவது தோடு என்கின்ற அணிகலனை அணிவிக்கின்றார்கள் தோழிமார்கள். அந்த தோடு காதிலே அணிந்த பிறகு அந்த அனைவருமே தோடு பார்த்திருப்பீர்கள். இது கீழே வந்து அந்த இப்படி குவிந்து இருக்கும். அது காதிலே அணிந்தவருடன் ஊசலாடும். நடக்கும் பொழுது, அமரும் பொழுதோ, பேசும் பொழுதோ, தலை அசைத்து நாம் உரையாடும் பொழுது அந்த பெண்களுக்கு அந்த காதிலே இருக்கின்ற தோடு அசைவது என்பது ஒரு அழகு. இப்படி சீதைக்கு அணிவிக்கப்பட்ட அந்த காதணி, அந்த குழல் அசைகின்றது. இந்த அசைவிற்கு கம்பர் ஒரு ஓமையை சொல்கின்றார். அந்த வில்லினை சிவதனுசை வளைத்து நம்மை மணக்க இருப்பவன் ராமன் தானா, இல்லை சுயம்பரத்திற்கு வந்திருந்து வேறு யாராவது அந்த வில்லை வளைத்து விட்டார்களா? கன்னிமாடத்தில் இருந்து நாம் பார்த்த பொழுது ராமனை கண்டு நாம் காதல் கொண்டோம். வில்லை வளைத்தான் என்ற செய்திதான் கிடைத்தது. ஆனால் யார் வளைத்தார்கள் என்று தெரியவில்லையே. ராமன் வளைத்தானா, வேறு யாரேனும் வளைத்து விட்டார்களா என்று அவளுடைய மனம் ஊசலாடுகின்றதாம். அவளுடைய மனம் ஊசலாடுவதைப் போல அந்த குழல் ஊசலாடுகிறது என்று கம்பர் பதிவு செய்வார். என்ன அழகான ஒவ்வொரு அலங்காரத்திற்கும் ராமனை உவமையாக்கி பொருத்தி அந்த அலங்காரத்தை கம்பர் பதிவு செய்கின்றார். அவருடைய உள்ளம் ஊசலாடுகின்றது. ராமன் வளைத்தானா, வேறு யாரேனும் வளைத்தார்களா என்று அவள் உள்ளம் ஊசலாடுவதைப் போல் இந்த சிறிய தோடு அவள் காதிலே அசைகின்றது என்று சொல்வார் கம்பர். பிறகு கேசத்திலே அவர்கள் மாலை அணிவிக்கின்றார்கள். அதுக்கு என்ன அழகான ரூமையை கம்பர் சொல்கின்றார். கண்ணன் தன் நிறம் தன் உள்ள கருத்தினை மீட்டு. அந்த அவருடைய சீதையின் உள்ளமெல்லாம் ராமனுடைய கருமை நிறம் நிரம்பி இருக்கின்றதாம். ராமனை எண்ணி 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 அவருடைய உள்ளமெல்லாம் அந்த ராமனுடைய கரிய நிறம் பரவி அது வெளியேறுவதற்கு வழி தெரியாமல் அது அவருடைய கேசமாக வளர்ந்து உலகெல்லாம் பரவி இருக்கின்றதாம் சீதையினுடைய எண்ணம் என்று கம்பர் மிக அழகாக அந்த கரிய நிற முடிக்கு கூந்தலுக்கு ஒரு ஊமையை சொல்கின்றார். கண்ணன் தன் நிறம் தன் உள்ள கருத்தினை நிறைத்து, அந்த கரிய நிறம் அந்த சீதையினுடைய கருத்தினை நிறைத்து அதன் பிறகு உலகெல்லாம் பரவுகின்ற அந்த எண்ணம் அவருடைய கூந்தலாக வெளிப்பட்டது. அதுதான் அந்த கரிய கூந்தல் என்று கம்பர் பதிவு செய்வார். இப்படி ஒவ்வொரு இடமாக கம்பர் சீதையினுடைய அழகை வியந்து வியந்து பாராட்டி கொண்டே வருகின்றார். முக்கியமாக சீதையினுடைய இடையை சொல்கின்றார். சீதையினுடைய இடை கொடி இடை, இடுப்பு இருக்கா இல்லையா என்று தெரியாத அளவுக்கு சின்ன இடையை கொண்டவள் சீதை என்று பல இடங்களிலே கம்பர் பதிவு செய்கின்றார். இந்த அலங்காரத்தின் போது கம்பர் பதிவு செய்கின்ற ஒரு பாடல் நம்மை எல்லாம் வியக்க வைக்கின்றது. நம்மையும் வியக்க வைக்கின்றது. கம்பரே வியப்படைகின்றார். அதாவது அந்த சீதையினுடைய இடையிலே அந்த அணிகலனை அணிவிக்கின்றார்கள் தோழிமார்கள். கம்பர் சொல்கின்றார், ஏற்கனவே இடை கொடி இடையாக இருக்கின்றது, அந்த இடையினுக்கு ஏன் இப்படி இடுக்கண் செய்கின்றீர்கள்? அந்த சின்ன இடைக்கு போய் அந்த சிறிய இடுப்பில் போய் இப்படி அணிகலன்களை எல்லாம் மாட்டி அவளுக்கு துன்பத்தை செய்கின்றீர்களே என்று கம்பர் முதலில் வருத்தப்படுகின்றார். அந்த சிலர் சொல்கிறார்களாம் தோழிமார்கள், எங்கடி இவ இடுப்பையே காணோம், எங்க இடுப்பு இருக்குன்னு தெரியலையே என்று சில பேர் சொல்றாங்களாம். இல்லடி அங்கதான் இருக்கு பாருன்னு இன்னொரு தோழி சொல்றாளாம். இப்படி சில பேர் உண்டு, சில பேர் இல்லை என்று சொல்கின்றார்கள். இப்படி ஒரு குழப்பமான மனநிலையிலே தோழிகள் இருக்கின்றார்கள். இதற்கு ஒரு கம்பர் ஊமையை சொல்கின்றார். இந்த உலகத்திலே பரம்பொருளாகிய கடவுள் இருக்கின்றார் என்று சொல்பவர்கள் சிலர், இல்லை என்று சொல்பவர்கள் சிலர். அதுபோல சீதையின் இடையேயும் சிலர் இருக்கின்றது என்றார்கள், சிலர் இல்லை என்றார்கள் என்று சீதையினுடைய இடைக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கருத்தினை கம்பர் பொருத்துகின்றார். பல்லியல் நெறியில் பார்க்கும் பரம்பொருள் என்ற யாருக்கும் இல்லை உண்டு என்ன நின்ற இடையினுக்கு இடுக்கண் செய்தார். பல்லியல் நெறியில் பார்க்கும் பரம்பொருள், பல வகையான கண்ணோட்டங்களிலே பார்க்கப்படுகின்ற பரம்பொருள் என்ற யாருக்கும் இல்லை உண்டு என்ன நின்ற இடை என்றால், எப்படி கடவுளை சிலர் உண்டு என்றும் இல்லை என்றும் சொல்கின்றார்களோ அதுபோல சீதையினுடைய இடைக்கும் சிலர் இருக்கிறது என்று சொன்னார்கள், இல்லை என்று சொன்னார்கள் என்று கம்பர் ஒரு ஊமையை பதிவு செய்கின்றார். இதிலே மிக நுணுக்கமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய உடலிலே அந்த இடுப்பு என்பது இடை என்பது இடையிலே இருப்பதால் தான் அந்த இடை. அந்த இடை என்பது ஒரு உதாரணத்திற்காகவோ ஒரு
ஒரு பாராட்டிற்காகவோ நாம் அதை பதிவு செய்யும் போது இடுப்பே இல்லை, சின்ன இடுப்பாக இருந்தது என்பது சொல்லலாம். ஆனால் உண்மையாக பார்க்க போனால் அங்கே இடை இருக்கின்றது. ஒரு பேச்சுக்காக சொல்லலாம் அந்த பொண்ணுக்கு இடுப்பே இல்லை அப்படின்னு. ஆனால் இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியுமா? முடியாது. இந்த கருத்தை தான் கம்பர் கடவுளுக்கும் பொருத்துகின்றார். கடவுளை பல பேர் பலவாறாக உள்ளே இல்லை உண்டு என சொல்லலாம். ஆனால் சீதையின் இடை எப்படி இல்லை உண்டு என்று சொன்னாலும் அவளுக்கு இடை இருக்கின்றதோ அதே போல பள்ளியல் நெறியில் பார்க்கும் பரம்பொருளாகவே இருந்த இல்லை என்று பலர் சொன்னாலும் கடவுள் இருக்கின்றார் என்பதை கம்பர் இங்கே மிக அழகாக சீதையினுடைய இடையோடு சீதையினுடைய இடைக்கும் பரம்பொருளுக்கும் ஒரு உவமையை உருவாக்கி கடவுளும் உண்டு, சீதையின் இடையும் உண்டு என்று பதிவு செய்கின்றார் கம்பர். இப்படி கம்பர் தான் சொல்ல வருகின்ற கருத்துக்களை எவ்வளவு ஆணைத்தரமாக, எவ்வளவு நுணுக்கமாக, எவ்வளவு கற்பனை நயத்தோடு பதிவு செய்கின்றார் என்பதை நாம் வியக்கின்றோம். இப்படி சீதையின் அழகை எண்ணி எண்ணி கம்பர் எப்படி வியக்கின்றாரோ அதே போல் ராமன் அழகையும் எண்ணி வியக்கின்றார். ராமனையும் திருமணத்திற்கு முன்பு அலங்காரம் செய்தார்கள். கம்பர் அதையும் வர்ணித்துக் கொண்டே வருகின்றார். வீரபட்டம் சூட்டல், கடக மணிதல், குழலில் மாலை சுட்டுதல் என்று பலவாறாக ராமன் அழகை வர்ணிக்கின்றார். அப்படி வர்ணித்துக் கொண்டே வரும்போது ஒரு இடத்திலே கம்பரால் ராமனுடைய அழகை வர்ணிக்க முடியவில்லை. எப்படி அங்கே ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகுடையான் என்று கம்பர் சொன்னாரோ அதே போல் திருமணத்தின் போதும் ராமனுடைய அழகை வர்ணிக்கும் போது கம்பர் சொல்கின்றார், இவ்வளவு அழகாக இருக்கின்ற ராமனை நான் எப்படி வர்ணிப்பேன்? இந்த ராமன் யார்? பரம்பொருள்களுக்கெல்லாம் முதல்வனாக இருப்பவன், இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் தந்தையாக இருப்பவன், இந்த பூலோக வாழ்வை விட்டு வைகுண்டம் செல்பவர்களுக்கு கதியாக இருப்பவன், இப்படி ஒரு அமிர்தத்தை போல் இருப்பவனை நான் எப்படி அவனுடைய ஒப்பனையை நான் சொல்வேன் என்று கம்பர் சொல்லும் போது மிக அழகான பாடலை எழுதுகின்றார். முப்பரம் பொருளிற்குள் முதலை மூலத்தை இப்பரம் துடைத்தவர் எய்தும் இன்பத்தை அப்பனை அப்பினுள் அமுதம் தன்னையே ஒப்பனை ஒப்பனை உரைக்க ஒண்ணுமோ என்று கம்பர் பாடலை எழுதுகின்றார். இவ்வளவு அழகான ஒரு பாடல். முப்பரம் பொருளிற்குள் முதலை மூலத்தை, பரம்பொருள்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கின்ற ராமனை இப்பரம் துடைத்தவர் எய்தும் இன்பத்தை, இந்த பூலோக வாழ்வை விட்டு நீங்கியவர்கள் எய்துகின்ற இன்பத்தை, ஒரு கதியை, அப்பனை தந்தையாக இருப்பவனை, அப்பினுள் அமுதம் தன்னையே ஒப்பனை ஒப்பனை உரைக்க ஒண்ணுமோ. இந்த கடைசி வரியிலே ஒப்பனை ஒப்பனை உரைக்க ஒண்ணுமோ என்று கம்பர் ஒப்பனை என்கின்ற வார்த்தை இருமுறை பயன்படுத்துகின்றார். இது முதலாவது ஒப்பனை என்கின்ற சொல்லுக்கு பொருளை நாம் அதற்கு முன்னே வருகின்ற சொல்லோடு பொருத்தி பார்க்க வேண்டும். அமுதம் தன்னையே ஒப்பனை, அமுதத்திற்கு ஒப்பானவனை என்கின்ற பொருளிலே வருகின்றது. இரண்டாவதாக வருகின்ற ஒப்பனை என்ற சொல்லுக்கு அலங்காரம், ஒப்பனை செய்வது முகத்திற்கு என்று சொல்லுகின்றோம் அல்லவா. இப்படி அமுதம் தன்னையே ஒப்பனை ஒப்பனை உரைக்க ஒண்ணுமோ என்று, இப்படி உலக உயிர்களுக்கெல்லாம் மூலாதாரமாக இருப்பவனை, அமிர்தமாக இருப்பவனை, தந்தையாக இருப்பவனை, அழகே வடிவாக இருப்பவனை, அமுதத்திற்கு ஒப்பானவனை நான் ஒப்பனை சொல்ல முடியுமா என்று சொல்லும்போது அமுதம் தன்னையே ஒப்பனை ஒப்பனை உரைக்க ஒண்ணுமோ என்ற அந்த ஒப்பனை என்கின்ற வார்த்தையை வைத்து கம்பர் விளையாடுவது நமக்கும் வியப்பளிக்கின்றது. ராமன் அழகை எண்ணி கம்பரும் வியப்படைகின்றார். இப்படி பரம்பொருளாக ராமனை வர்ணிக்கின்ற இடத்திலே கம்பர் சொல்கின்றார், சூர்பனகை ராமனை பார்த்து காதல் கொள்கின்றாள். அப்படி காதல் கொள்ளும் போது சூர்பனகை வாயிலாக ராமனுடைய அழகை கம்பர் வர்ணிக்கின்றார் ஒரு இடத்திலே. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது, இதுவரை கம்பர் வியந்ததை பார்த்தோம், ராமன் சீதை அழகை கண்டு. இப்போது கம்பரை கண்டு நாம் வியப்படைய இருக்கின்றோம். எவ்வளவு தமிழ் புலமை, எவ்வளவு விஞ்ஞான அறிவு, தொழில்நுட்ப அறிவு, விவசாய அறிவு என்று வேளாண் துறை அத்தனை துறைகளிலுமே கரை கண்டவராக கம்பர் விளங்குவதை நாம் பல இடங்களிலே பார்க்கின்றோம். ஒரு இடத்திலே மிக அழகான ஒரு காட்சி, ஒரு இயல்பான ஒரு இயற்கை காட்சியை கம்பர் சொல்கின்ற அழகை கண்டு நாம் வியக்கத்தான் வேண்டியிருக்கின்றது. சூர்பனகை ராமனின் அழகை வர்ணிக்கும் பொழுது அந்த சூர்பனகைக்கும் ராமனுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த தூரத்திலே பூமியிலே புல் முளைத்திருக்கின்றது. இவ்வளவுதாங்க காட்சி. சூர்பனகை ராமனை பார்க்கும்போது
பூமியிலே புல் முளைத்திருக்கின்றது. இந்த புல் முளைத்திருக்கின்ற பூமியை பார்த்து சூர்பனகை சொல்வதாக ஒரு காட்சியை கம்பர் அமைத்திருப்பார். சூர்பனகை சொல்கின்றாள், இந்த பூமியிலே முளைத்திருக்கின்றது புல் அல்ல, பூமாதேவியாகிய பெண் ராமனுடைய பாதம், அவனுடைய அடித்தளமாகிய ராமனுடைய பொன்னான பாதங்களை பட்டு பூமாதேவிக்கு மெய்சிலிர்ப்பு ஏற்பட்டு மயிர்கூச்செறிந்து மயிர்கால்கள் நட்டு நிற்கின்றனமாம். இதுதான் பூமியிலே புல்லாக முளைத்திருக்கிறது என்று மிக அழகான ஒரு இயல்பான ஒரு இயற்கை காட்சியை தன்னுடைய கற்பனை நயத்தினாலே ராமனுடைய அழகோடு வர்ணித்து சூர்பனகை வாயிலாக கம்பர் சொல்லுகின்ற பாடல் பூமியை குறித்து சொல்கின்றார். பூமியை பெண்ணாக போற்றி கம்பர் சொல்கின்றார், உடுத்த நீர் ஆடையள் உருவச் செவ்வியள் பிடித்தரு நடையினள் பெண்மை நன்று ராமன் அடித்தளம் தீண்டலின் அவனிக்கு அம்மயிர் பொடித்தன போலும் இப்புல் என்று உண்ணுவாள் என்று கம்பர் சொல்வார். பூமாதேவியாகிய பெண்ணுக்கு ராமனுடைய அடித்தளமான பாதங்கள் பட்டு மயிர்கூச்செறிந்து புலகாங்கிதம் அடைந்து மயிர்கால்கள் நிற்கின்றதால் உண்டானதுதான் இந்த புல் முளைத்தது என்று ஒரு காட்சியை கம்பர் மிக அழகாக பதிவு செய்கிறார். என்ன அழகான ஒரு கற்பனை நயம், என்ன ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை என்று நாம் கம்பரைக்கு நாம் வியக்கத்தான் வேண்டியிருக்கின்றது. இதில் இன்னும் வியப்பிற்குரிய செயல், கம்பருடைய பாடலிலே அவர் பூமியை வர்ணிக்கும் போது சொல்கிறார், உடுத்த நீர் ஆடையள் என்று சொல்கின்றார். நம்முடைய உடலை ஆடை மறைத்திருக்கின்றது. முழுவதுமாக மறைத்திருக்கின்றதா என்றால் இல்லை. 1/3 பாகம் உடல் வெளியே தெரியத்தான் செய்கின்றது. மீதி 3 பாகத்தை, 3/4 பாகத்தை ஆடை மறைத்திருக்கின்றது. 1/4 பாகம் நமக்கு வெளிப்படையாக தெரிகின்றது. இதுதான் ஆடை என்பதற்கான, உடையிலே ஆடை அணிவதற்கான பொருள் என்னவென்றால் 3/4 பாகத்தை ஆடை மறைத்திருக்கின்றது, 1/4 பாகம் வெளியே தெரிகின்றது. இதைத்தான் கம்பர் சொல்கின்றார், பூமாதேவியை உடுத்த நீர் ஆடையள். நன்றாக சிந்தித்து பார்த்தோமேயானால் பூமி 3/4 பாகம் நீரால் சூழப்பட்டிருக்கின்றது, 1/4 பாகம் நிலமாக இருக்கின்றது என்பதை விஞ்ஞானம் சொல்கின்றது. இதை அப்போதே கம்பர் உணர்ந்திருந்தார். அதனால்தான் நீரினை ஆடையாக உடுத்தி இருக்கின்ற பூமி என்று கம்பர் சொன்னார். உருவச் செவ்வியல் பிடித்தரு நடையினள் என்று சொல்கின்றார். அழகிய நடையை கொண்டவள் பூமி என்றால் பூமி ஒரு கோள், அது நகர்கிறது என்பது கம்பருக்கு தெரிந்திருக்கின்றது. சூரியனை சுற்றி பூமி வருகிறது, ஒரு பூமி நகர்கிறது என்கின்ற கருத்து கம்பரை அறிந்திருந்ததால் தான் பிடித்தரு நடையினள் என்று பதிவு செய்கின்றார் கம்பர். இப்படி கம்பருடைய விஞ்ஞான அறிவு பல இடங்களில் நம்மை வியக்க வைக்கின்றது. நாம் பேருந்திலே செல்கின்றோம், ரயிலிலே செல்கின்றோம், தொடர்வண்டியிலே செல்கின்றோம். அனைவருக்குமே பிடித்தமான ஒரு விஷயம் ஜன்னலுக்கு அருகிலே அமர்வது. ஏன் ஜன்னலுக்கு அருகிலே அமர்கின்றோம் என்றால் அது ஒரு தனி மகிழ்ச்சி. ஜன்னலிலே அமர்ந்து பயணத்தை ரசிப்பது என்பது ஒரு அலாதியான மகிழ்ச்சி, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. எத்தனை பேர் இதை நாம் சிந்தித்திருப்போம்? ஜன்னல் அருகிலே அமர்ந்திருக்கும் பொழுது முகத்திலே வேகமாக காற்று வீசுகின்றது. ஏன் அப்படி நடக்கின்றது? இயற்பியல் சொல்கின்றது, வெற்றிடம் உருவாகும் போது அதை நிரப்புவதற்காக வளிமண்டலம் செயல்படுகின்றது. ஒரு இடத்துல வெற்றிடம் உண்டாகிறது என்றால் அதை உடனே அங்கே காற்று அதை நிரப்புகிறது என்று இயற்பியல் சொல்கின்றது. ஒரு ரயிலோ ஒரு பேருந்தோ வேகமாக செல்லும் பொழுது ஒரு இடத்தினை காற்றினை கிழித்து கொண்டு செல்லும் போது அங்கே ஒரு வெற்றிடம் உண்டாகிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக காற்று வேகமாக வருவதால் தான் முகத்திலே காற்று மோதுகின்றது. இது எந்த செயலுக்குமே பொருந்தும். நமக்கு மின்சார வசதி இல்லாத காலங்களில் விசிறியை வைத்து விசிறி கொண்டிருப்போம். அப்படி விசிறும் போது நமக்கு காற்று ஏன் வருகின்றது? நம் வேகமாக ஒரு பொருளை அசைக்கும் பொழுது அந்த இடத்துல வெற்றிடம் உண்டாகின்றது. அந்த வெற்றிடத்தை காற்று நிரப்புகின்றது என்பது இயற்பியல் சொல்கின்றது. இப்படி ஒரு பொருள் வேகமாக செல்லும் பொழுது அங்கே வெற்றிடம் உண்டாகும். விமான பயணம் செய்தவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். விமானம் பயணிக்கும் பொழுது நமக்கு ஜன்னல் அருகிலே அமர்ந்திருந்தாலும் காற்று முகத்திலே மோதாது. ஏனென்றால் விமானத்திலே அப்படி காற்று வருவதற்கான துவாரம் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு காற்றழுத்தத்திலே மாறுபாடு ஏற்படும் பொழுது அந்த விமானம் குலுங்குவதை நாம் கவனித்திருப்போம். இதற்கு தமிழிலே காற்று கொந்தளிப்பு என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே விமானிகள் அதற்கு நமக்கு
அறிவிப்பினை கொடுக்கும் போது டர்புலன்ஸ் என்று அதை ஆங்கிலத்தை சொல்கின்றார்கள். டர்புலன்ஸ் ஏன் வருகிறது, காற்று கொந்தளிப்பு ஏன் வருகிறது என்றால், விமானம் செல்கின்ற பாதையிலே வளிமண்டலத்திலே காற்றழுத்தத்திலே மாறுபாடு உண்டாகும் பொழுது அந்த அழுத்தத்தை சமன் செய்வதற்காக காற்று அந்த இடத்திலே வேகமாக வரும் பொழுது அது விமானத்தை குலுக்குகின்றது. ஒரு ஒரு பேருந்தோ தொடர்வண்டியோ வேகமாக செல்லும் பொழுது அதற்கு பின்னர் குப்பைகள் பறக்கும். அங்கே இருக்கின்ற இலைகள் சருகுகள் பறந்து மீண்டும் கொஞ்ச நேரத்தில் சமநிலைக்கு வந்துவிடும். காரணம், அங்கே காற்று அழுத்தம் உண்டாகின்றது. அந்த காற்று அங்கே வேகமாக நிரப்ப வரும்போது அழுத்தம் குறைவான பொருட்கள் பறப்பது என்பது இயல்பு. அதுபோலத்தான் விமானம் செல்கின்ற பாதையிலே காற்றழுத்தத்திலே மாறுபாடு உண்டாகும் பொழுது அங்கே அது விமானத்தை குலுக்குகின்றது, காற்றிலே கொந்தளிப்பு உருவாகிறது என்று இயற்பியல் சொல்கின்றது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கம்பராமாயணம் எழுதிய கம்பர் அனுமன் சீதையை தேடி வானத்திலே வேகமாக பறந்த பொழுது தேவர்கள் பயணித்த விமானங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று மோதி காற்று கொந்தளிப்பினாலே அனுமன் சென்ற வேகத்திற்கு அந்த காற்றிலே வெற்றிடம் உண்டாகி காற்றழுத்தத்திலே மாறுபாடு உண்டாகி தேவர்கள் பயணித்த விமானங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதி கடலில் வீழ்ந்ததாக கம்பர் பதிவு செய்கின்றார். இந்த காற்று கொந்தளிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த இயற்பியல் விதியை கம்பர் அறிந்திருந்தார். இப்படி விஞ்ஞான ரீதியாகவும் பல இடங்களிலே பல துறைகளிலே கம்பர் வல்லுநராக இருந்ததை நாம் அவருடைய பாடல்களில் உணர முடிகின்றது. இறுதியாக நான் பதிவு செய்ய விரும்புவது, ராமன் சீதையினுடைய திருமணத்தை காண்பதற்காக அயோத்தியிலிருந்து தசரதனுடைய படை புறப்பட்டு மிதிலைக்கு செல்கின்றது. இந்த மிதிலைக்கு செல்கின்ற வழியிலே கருங்கல்லாலான பாதை. இந்த கருங்கல் பாதையிலே தங்கத் தேர்கள் செல்கின்றன என்று கம்பர் சொல்கின்றார். அயோத்தியிலிருந்து புறப்பட்ட தேர்கள் மிதிலையை நோக்கி கருங்கலினாலான பாதையிலே செல்கின்றது. இப்படி தொடர்ந்து தங்கத்தினாலான தேர்கள், அந்த தேர்களுடைய சக்கரங்கள் கூட தங்கத்திலே செய்யப்பட்டிருக்கின்றதாம். தொடர்ந்து தங்கத்தினாலான தேர்கள் ஓடி 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 கருமையாக இருந்த அந்த கல்லினாலான சாலை பொன்னிறம் பெற்றதாக கம்பர் சொல்கின்றார். தங்கத்தினாலான தேர்கள் தேர்கால்கள் உரசி 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 கருங்கல்லினால் உண்டான கருமை நிறமான சாலைகள் பொன்னிறம் பெற்று பொழிந்தது என்று கம்பர் சொல்வார். இப்படி சொல்லும் போது ஒரு அபாரமான ஒரு ஓமையை, ஒரு வியக்கத்தக்க ஒரு ஓமையை கம்பர் பதிவு செய்கின்றார். காலம் காலமாக சான்றோர்கள் சொல்வது நல்லார் இனம் சேரல் என்பது ஒரு அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு செயலாக அனைவருமே பதிவு செய்கின்றார். வள்ளுவர் கூட சொன்னார், ஒருவருடைய இயல்பு என்பது அவருடைய சேர்க்கையை பொறுத்துதான் என்று வள்ளுவர் சொல்வார். அதே போல ஔவையார் கூட சொல்வார், இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேருதல், அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே என்று ஔவையார் சொல்வார். இதையே பட்டினத்தார் சொன்னார். தன்னுடைய கச்சி ஏகம்ப மாலையிலே பட்டினத்தார் சொல்கின்றார், கச்சி ஏகம்ப நாதனே, இந்த உலகத்திலே நிலையானதாக கருதப்படுவது நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் ஞானமும் மட்டுமே. எனக்கு இந்த உலகத்திலே நிலையாக நான் வேண்டுவது என்பது உன்னிடம் நல்லாரோடு இணக்கமாக இருக்க வேண்டுவதும் உன்னை பூசனை செய்வதும் ஞானமும் மட்டுமே. இது அல்லாமல் எனக்கு இருக்கின்ற மனைவி, மக்கள், வாழ்க்கை, செல்வம் அனைத்துமே எனக்கு வெளிமயக்கம்தான் என்று இந்த நல்லார் இணக்கம் என்கின்ற வார்த்தையை முதலிலே பட்டினத்தார் சொல்கிறார். நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நிலை உள்ளதோ, அகமும் பொருளும் இல்லாளும் சுற்றமும் மைந்தரும் வாழ்வும் எழில் உடம்பும் எல்லாம் வெளிமயக்கே இறைவா கச்சி ஏகம்பனே என்று பட்டினத்தார் கூட நல்லார் இணக்கம் குறித்து பதிவு செய்கின்றார். இதைத்தான் கம்பர் தங்கத்தேர்கள் ஓடி ஓடி கல் சாலைகள் பொன்னிறம் அடைந்தன என்று சொல்லும் போது கம்பர் சொல்கின்றார், தெருண்ட மேலவர்
சிறியவர் சேரினும் அவர்தம் மருண்ட புண்மையை மாற்றுவர் என்னும் இது வழக்கே. ஒரு சான்றோனாக கருதப்படுபவன் சமூகத்திலே கீழானவர்களோடு சேரும் பொழுது அவன் தன்னுடைய குணங்களை அவனுக்கும் வழங்கி அவனையும் சான்றோனாக ஆக்குகின்றான் என்று கம்பர் சொல்கின்றார். இது உலக வழக்கம். எனவே நல்லார் இனம் சேரல் என்பது நாம் சென்று சான்றோர்களோடு சேர வேண்டும் என்பது மட்டுமல்ல, சான்றோர்களாக இருப்பவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்கள் மேல் கவனம் கொள்ள வேண்டும் என்பதையும் கம்பர் உயர்ந்த ஒரு கருத்தை கம்பர் பதிவு செய்கின்றார். இதுதான் விவிலியம் சொல்கின்றது. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று பதிவு செய்கின்றது விவிலியம், வேதாகமம். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். எனவே சிறுமைப்பட்டவர்கள் உயர்ந்தவரோடு சேர வேண்டுவது மட்டும் அவருடைய கடமை அல்ல, உயர்ந்தவர்களுக்கும் கடமை இருக்கின்றது. அவர்கள் சிறுமைப்பட்டவர்களை நாடி சென்று அவர்களுடைய கீழான நிலையை மாற்ற வேண்டும். அது அவர்களுக்கு உள்ள கடமை என்பதை கம்பர் பதிவு செய்யும் போது சொல்கின்றார். தெருண்ட மேலவர் சிறியவர் சேரினும் அவர்தம் மருண்ட புண்மையை மாற்றுவர் எனும் இது வழக்கே. இதற்கு கம்பர் சொல்கின்ற உவமை, இந்த பொன்னாலான தேர்கால்கள் சாலையில் கருங்கல் சாலையிலே ஓடி 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 அந்த கரிய சாலையை பொன்னிறமாக்கியது. எனவே இங்கே தங்கத்தேர்தான் சாலையை நாடி சென்றது. அதே போல சான்றோர்களும் சிறுமைப்பட்டவர்களை நாடி சென்று அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற மிக உயர்ந்த ஒரு கருத்தினை, இயல்பான காட்சியை கம்பர் அமைத்து நமக்கு சொல்வது மிகவும் வியப்பளிக்கின்றது. இப்படி வியப்பே உருவானவராக கம்பர் இருக்கின்றார். இப்படி அவருடைய கற்பனை திறம், மெய்ஞான அறிவு, அறிவியல் அறிவு, கோள்கள் குறித்து அவருடைய பதிவு, புவிநிலை குறித்து அவருடைய பதிவு, எல்லைகளெல்லாம் வரையறுக்கின்றார். நாட்டின் எல்லைகளெல்லாம் வரையறுக்கின்றார். குமரி எங்கே இருக்கின்றது, சேரநாடு எங்கே இருக்கின்றது, சோழ நாடு எங்கே இருக்கின்றது என்று பல விஷயங்களை கம்பர் பதிவு செய்கின்றார். இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அரபு நாட்டிலிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்திருக்கின்றோம் என்கின்ற கருத்தையெல்லாம் கம்பர் தன்னுடைய வரலாற்று பதிவாகவே கம்பர் தன்னுடைய காவியத்திலே செய்திருக்கின்றார். இப்படி வியப்பே உருவானவராக, ஆச்சரியக்குறியாக நம்மையெல்லாம் கம்பர் வியக்க வைக்கின்றார் என்று சொல்லி, அடுத்த பொழிவு இறுதி பொழிவாக அமைய இருக்கின்றது. இதுவரை நாம் 8 மெய்ப்பாடுகளை பார்த்து விட்டோம். நவரசங்களிலே 8 ரசங்களை அனுபவித்திருக்கின்றோம். 9வதாக நாம் அனுபவிக்க இருப்பது சாந்தம் என்கின்ற ரசம். அதை நாம் அடுத்த பொழிவிலே பார்க்க இருக்கின்றோம். உங்கள் இல்லம் தேடி வர இருக்கின்றார் கம்பர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.